ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் போட்டால் நம்ம பெரிய மனுஷன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையான மனுஷமே இல்லைங்க. கவனித்து பார்த்துருக்குறீங்களா? நம்மகிட்ட காசு கேட்குறவங்கள விட நம்மகிட்ட மனசு விட்டு பேச யாராச்சும் இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குற சனங்க தானுங்க இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு கூடையில் சுண்டலோ வெள்ளையை விற்றுட்டு போகிற ஒரு ஆத்தாயிட்ட அதை வாங்கிட்டு அதுக்கு வெறும் பணத்தை மட்டும் கொடுக்குறதையும் தாண்டி ஏங்க அதான் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா காலையில் அப்படின்னு ஒரு வளமை கேட்டு பாருங்களே. அந்த நிமிஷத்தில் அந்த ஆத்தா முகத்தில் வர்ற சந்தோஷம் அது கோடி ரூபா கொடுத்தாங்க கூட கிடைக்காதுங்க. நம்ம ஊரில் எல்லாம் ஒன்றா திண்ணையில் உட்காந்து பேசுகிற வழக்கம்லாம் இப்போ எங்கேயும் போச்சு. எல்லாம் இந்த ஆரஞ்சு ஃபோனுக்குள்ளே விழுந்துட்டோங்க. ஒரு ஆள் ரொம்ப டென்ஷனாக கவலையாக உட்காந்துருக்கும் போது அவருக்கு தேவை உங்கள் காசு இல்லைங்க. நான் இருக்கிறேன்டா கவலைப்படாதீங்கன்னு அவங்க தோளில் கை போட்டு அவங்க கவலையை காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் தேனுங்க. ஆனால் நம்ம அதையெல்லாம் பண்ணுறோங்களா? உதவி பண்ணுறதுங்கிறது வெறும் பாக்கெட்டில் இருந்து மட்டும் வரக்கூடாதுங்க. அது நம்ம மனசுலேருந்து வரணுங்க. இனிமேல் காசு கொடுத்து உதவுறதோட மட்டும் நின்றாமல் ஒரு நிமிஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒருத்தரோட கவலை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்களேன். அதுதானுங்க உண்மையான மனித நேயம், மனிதாபிமானம் எல்லாமே. இந்த கருத்து உங்களுக்கு சரின்னு படுதுங்களா? கமெண்டில் சொல்லுங்கள்.